வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கப்பல். எல்லாருமே புத்தாண்டை இதை நோக்கி காத்திருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு எங்கே போகிறோம்? பைதன் நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் கொண்டு போகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிறிய ஒரு கிஃப்ட் ஒன்று தர போகிறோம். அதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு நியூ இயர் கிஃப்ட் நாங்கள் ஏற்கனவே சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறோம். உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேண்டமென்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துட்டுண்டாலாச்சும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாக்களே நாங்கள் குழுக்கள் எடுப்போம். எல்லாரும் கமெண்ட் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணுங்க. பாய். சரி, இப்போ எங்களோட வந்து சேர்ந்து சித்தி வலிக்கிட்டு இருக்கிறாங்க. கிஃப்ட் செலக்ட் பண்ண போகிறது நானும் சித்தியும் பாய்த்தேன். என்ன சித்தி மாதிரி விடாது சரி, நாங்கள் கடைக்கு போய் எல்லா பொருட்களையும் வேண்டிட்டோம். அதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கிஃப்ட் பொருட்களையும் நாங்கள் வேண்டிட்டோம். இப்போ தான் வீட்டை வந்து நாங்கள் சரியான ஆக்கள் ரோட்டு ஃபுல்லா இந்த நியூ இயர் தானே நிறைய கடைகள் எல்லாம் போட்டு சேல்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. அப்ப ஸோ நிறைய பேர் நின்று வேண்டி கொண்டு இருந்துச்சுன்னா பார்க்கவே ஆசையா இருந்தேன். சரி, இப்போ நாங்கள் நேரடியாக நாங்கள் விடியதுக்குள்ளே வரோம். நாங்கள் நாளைக்கு என்னென்ன பொருட்களை வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி, அதாவது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட உறவுகள் ஆகிக்கொண்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி நாங்கள் முதல் சொன்னதாங்க நானே அதை நம்பி எங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போறோம். குழுக்கள் முறையில நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கணும். அதனால நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்து நாங்கள் நிறைய பேர் எங்களை நம்பிக்கை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அதனால் நாங்கள் ரூபாய் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறோம். ஒரு 8 பேருக்கு கொடுப்போம் மட்டும் என்ன 8 பேருக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறதா யோசிச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வீடியோலயும் கிஃப்ட் அந்த கமெண்ட் பண்ணலாம். ஏனண்டா நாளை தானே குழுக்கள். இந்த வீடியோவிலையும் புதாக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த குழுக்களுக்குள்ள வருவீங்களே, அதையும் சொல்லணும். அதான். சரி, இப்போ நாங்கள் நேரடியாகவே என்னென்ன கிஃப்ட் உங்களுக்காக வேண்டியிருக்கிறோம்னு சொல்லி நான் காட்சிப்படுத்துவோம். கிஃப்டை பார்த்தா உங்களுக்கு சின்ன கிஃப்டா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் எங்களால முடிஞ்சது. சரி, நாங்கள் 8வது கிஃப்டோ 8வது இருந்து பார்ப்போம். 8வது கிஃப்ட் ஒரு பர்ஸ். 8வது ஆளுக்கு இந்த பர்ஸ் கிடைக்கும். நாங்க போய் கடையில போய் இப்படியான கலர் வந்து ரூபினாவுக்கு பிடிக்கும், பிங்க் கலர் தானே. அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டியிருக்கிறோம். உங்களுக்கும் பிடிக்குமென்னு நான் நினைக்கிறேன். என்ன சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எப்படியும் படிக்கிற பிள்ளைகள் வீட்டுல இருப்பினா அவைக்காண்டி வேண்டின ஒரு கியூட்டா இருந்துச்சு. அப்ப ஒன்று வேண்டினா 7வது பரிசு. அடுத்ததா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுவும் நல்லா இருந்தது. அப்ப வேண்டினாங்க. அப்ப இது 7வது ஆளுக்கு இந்த கிஃப்ட் போகுமே. டிஃபன் பாக்ஸ் 7வது ஆளு. ஆமா, டிஃபன் பாக்ஸ் வந்து 7வது ஆளுக்கு. 8வது ஆளுக்கு வந்து பர்ஸ். இனி 6வது ஆள் நான் எடுக்கிறேன். 6வது இது என்னன்னு சொல்லுங்க பாப்பம். என்னன்னு சொல்லுங்க பாப்பம். இது நான் தான் செலக்ட் பண்ணேன். என்னன்னு சொல்லும். இது அதுலயே கிடக்கு. என்ன கண்டுபிடிச்சிருப்பினோம். மினி என்னது? முட்டை பொரிக்கிறது.
பின்னுக்கு படம் போட்டிருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைகள் கூட வீட்டுல இருந்தா இப்படி டிசைனா பொறிச்சு கொடுத்தா சாப்பிடலாம். வேற ஏதாவது நீங்க பொறிக்கிறா கூட பயன்படுத்தலாம். அப்பளங்கள் மிளகாய்கள் பொறிக்கிறேன்னு சொன்னா கூட நீங்கள் நான்ஸ்டிக் தான், கேஸ்லயும் வச்சு பயன்படுத்தலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எத்தனையாவது ஆளுக்கு கிடைக்கும்டா 6வது ஆளுக்கு கிஃப்டா கிடைக்கும் இந்த முட்டை பொரிக்கிறது. அடுத்தது அங்கதான் இருக்கு ட்ரே. அடுத்த ஆளுக்கு இந்த அழகான ட்ரே பாத்தீங்களா, இவ்வளவு வடிவா இருக்கு. என்ன எனக்கே பிடிச்சிருக்கு. வந்தா இந்த ட்ரேல தேத்தனியால அதில் வச்சு யூஸ்ஃபுல்லானதான் நான் பார்த்து எடுத்தேன். நான் நல்லா இருக்கு. நல்ல கலர், நல்ல படம் அதுல வரையப்பட்டிருக்கு. நேச்சுரல் அண்ட் ஃப்ரெஷ்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப இது 5வது ஆளுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும். கமெண்ட் பண்ணினீங்கன்னா இந்த கிஃப்டை உங்களுக்கும் கிடைக்கும். குழுக்கள் மூலம் நீங்கள் உங்களோட பேர் வந்துச்சேன்டா இந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அது எடுப்போம். அதா அடுத்தது இந்த சாப்பாட்டு கோப்பை, என்ன சாப்பாடு பிளேட். இது வித்தியாசமா இருந்தது. அப்ப பார்க்க ஆசையா இருந்துச்சு எனக்கு. இதுக்கு அந்த சோறு கறி எல்லாம் இந்தியாவுல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா இது தனித்தனிய வச்சு வடிவா சாப்பிடக்கூடியது. சில பேர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வீட்டை வளமே சோறு போட்டுட்டு கறிகள் ஒரே பிளேட்லாம் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறவ. ஆனால் இப்படியான பிளேட்ன்னு சொன்னா சோறு பிரிம்பா இருக்கும், கறிகள் ஒவ்வொரு கறிகளும் பிரிம்பா போட்டு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் அந்த உங்களுக்கு வைக்கப்பட்ட கறி பிடிக்காடி அதை நீங்கள் விட்டுட்டு வேற கறி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்குமே அப்படி நானும் இப்படி இன்னொன்று வேண்டினான். எனக்கு இது உங்களுக்கு மட்டும் வேண்டினா எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல தாக்கம், நல்ல தாக்கம், நல்ல ஹெவியான இதுல செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. இது கிடைக்கிறார்கள் லக்கி தானே. இது 4வது ஆளுக்கு கிடைக்கும். என்ன 4வது ஆளுக்கு இந்த பரிசு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைச்சு நான் தான் செலக்ட் பண்ணேன். நான் பாய்தான் சித்தி 3 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. பிடிக்காடி கோவிச்சு கொள்ளாதேங்கோ. அடுத்த முறை இதை விட நல்ல கிஃப்ட் கிடைக்கும். இப்ப பிடிக்காடி நீங்கள் என்னென்ன பொருட்கள் வேண்டி கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த முறை நான் உங்களுக்கு வேண்டி தரேன். நகை கூட அதனால வேண்டும். இப்படி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எனக்கு பிடிக்குமே நான் வேண்டி கொடுக்க. அடுத்தது இது என்னன்னு சொல்லுங்க. டிராவல் மக். இது ஒரு நல்ல எனக்கு பிடிச்சுதான் வேண்டினா. என்னது நல்ல ப்ராடக்ட். இப்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். நாங்க கூட ஏதாவது வேலை சம்பந்தமா வெளியில போயிருக்க சில நேரம் சில சாப்பாடு கடையில நிப்பாட மாட்டேன், பஸ்ல போயிருக்க சொல்றேன். அப்போ இப்படியான ஒரு பொருளை நீங்கள் வேண்டி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட பேக்குள்ளே இப்படியான ஒரு ஏதாவது டீயா இருக்கட்டும் பிளேன் டீ ஏதாவது நீங்க ஊத்திக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா பஸ் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கே நீங்கள் இதை குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இது என்ன மூடி இருக்கு. மற்றது கீழையும் அது இந்த உரையாம இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருக்கேன். நாங்க ஆபீஸ்லயும் இதை வச்சு இந்த தூசுகள் அதில் ஒன்றும் போகாம வச்சு குடிக்கலாம். அதுதான் பேர் டிராவல் மக்கன்னு வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் எத்தனை மனதியாலம் தெரியல, ஒரு குறிப்பிட்ட மனதியாலம் கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அதுக்காண்டி ஆகலம். ஆனா உள்ளுக்கும் அலுமினியம் தான். சோ ஹீட்டான பொருட்கள் எல்லாம் பிளாஸ்டிக்ல ஊத்தக்கூடாது. இப்படியான பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. ஆனா ஆகலம் எதிர்பார்க்கலாம். என்ன நேரமா ஹீட்டா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாது. ஒரு அளவு தான் எதிர்பார்க்கலாம். இந்த மக் 3வது ஆளுக்கு கிடைக்கிறாள். உண்மையா லக்கி. அது ஆபீஸ் போற ஆளுன்னா இன்னும் லக்கி. என்ன ஆபீஸ்ல கொண்டே இந்த மக்க வச்சு குடிக்கலாம். நான் எல்லாம் குடிக்கிறேன். அநேகமானாக்கள் வீட்டுல இருக்கிறார்களும் பயன்படுத்தலாம். வீட்டுல இருக்கிறார்களும் பயன்படுத்தலாம். கூட ஆபீஸ் ஆக்களுக்கு ஜூஸ் ஆகும். தான் ஊத்தி வச்சுட்டு 6 குடிக்கிறவே. நான் அப்படி ஓகே. 3வது கிஃப்ட்னு சொல்லிட்டோம். அடுத்தது தான் 2வது ஒரே மாதிரி கிஃப்ட் தான். அது எப்படி இருக்கு? இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் சாரி வேண்டி நான் மற்ற உடுப்போல் ஒன்றும் வேண்டாமேண்டா ஒரு குடும்பத்துல எப்படியும் ஒரு பெண்ணாவது இருப்பினோம். அவை கட்டாயம் சாரி உடுத்துவினோம். ஸோ சைஸ் பிரச்சனை ஒன்றும் வராதுன்றதாலதான் நான் சாரியை செலக்ட் பண்ணான். இந்த சாரியை பாத்தீங்களா? இதுதான் 2வது ஆளுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ஓகே, உங்களுக்கும் இந்த சாரி வேணுமெண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. அதோட இன்னொன்று முக்கியமா ருபினாக்கு சாரி போய் கடையில வேண்டதை விருப்பம். நான் நல்லா செலக்ட் பண்ணுவேன். அதனால சாரி கொடுக்கணும் மட்டும் முதலே தீர்மானிச்சுட்டாங்க.
நான் 6 பேருக்கும் சாரி வேண்டும் தான் யோசிச்சேன். ஆனா பட்ஜெட் பிரச்சனையால சாரி 2 பேருக்கு தான் வேண்டினாங்களே என்ன. அடுத்த முறை நிறைய வேண்டி தருவேன். ஓகே வெப்பம். இது ஒரு சாரி. இது 2வது ஆளுக்கு கிடைக்கும். முதலாவது ஆள் இந்த சாரி பார்க்க போறீங்களோ? பையங்க பையன் இந்த சாரி யாரு கிடைக்கும் நினைக்கிறீ? சாரியா? எனக்கு கிடைச்சிச்சுண்டா நான் கமெண்ட் பண்ணேன். இல்ல உங்கண்ட பேர் அதுல சேர்க்கப்பட மாட்டா. குடும்பத்தார்ட்ட பேர் சேர்க்கப்பட மாட்டாதா? குடும்பத்தார்கிட்ட பேர் சேர்க்கப்படும். உங்க அப்பா எல்லாம் கமெண்ட் பண்ணாருல்ல? ஓ அப்பாக்கு இந்த சாரி எடுத்து அம்மா தான் கொடுப்பா. ஆனா எங்க குடும்பத்தார்களுக்கு இல்லாம வெளியாக்களுக்கு தான் கூட கொடுப்போம். அவர்களுக்கு விழுந்தா அவர்களே பெரிய மேனதுடன் மற்றவர்களுக்கு கொடுப்போம். குடும்பத்தாருக்கு கிடைச்சா அத இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் போகுமா? அடுத்தது இதுதான் முதலாவது ஆளுக்குரிய சாரி. பாத்தீங்களா? நல்ல கலர். நம்ம வெளியில எடுக்கல. நல்ல கலர். உள்ளுக்கு வந்து கண்ட்ராஸ்டா தான் பிளவுஸும் வருது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. அப்ப வேண்டிட்டேன். நல்ல பிங்க் கலர். ஓகே சரி, இவ்வளவு தான் எங்களுடைய கிஃப்ட். நாளைக்கு 8 மணிக்கு குலுக்கப்படும். அது லைவ்ல தான் நீங்களும் பார்க்கலாம். 8 மணிக்கு யூடியூப் ஓன் பண்ணினீங்களா ரதன் ரூபி கப்பல் சர்ச் பண்ணினீங்கன்னா லைவ் வரும் பார்க்கலாம். என்ன நாங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்றாங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் தானே. அந்த தேதியில இருந்து எங்களுடைய சேனலுக்கு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு நீங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்படி கமெண்ட்ஸ் பண்ணினா ஒவ்வொரு பேரையும் வந்து நாங்கள் பேர் எழுத போறோம். நாளைக்கு எழுதிட்டு அதை வந்து பேர் எழுதுறதும் வீடியோ போடணும். நான் எடுப்பேன். அவ்வளவு பேருடைய பேரையும் வந்து நாங்கள் எழுதி ஒரு பொது இடத்துல வந்து கொடுக்கலாம் செய்யப்படுறோம். நேரடியாக தான் செய்யப்படுறோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. என்ன அவையும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்யட்டு, நாங்களும் அவைக்கு ஒரு சப்போர்ட் செய்வோம். என்ன சின்ன சப்போர்ட், அன்பு சப்போர்ட். குழுக்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் வின் பண்ணினா அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். என்ன நாங்கள் லைவ்லயே போட்டு கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் யாரா வின் பண்ணு சொல்லி அதே வீடியோவை வேறொரு போன்ல நாங்கள் ஷூட் பண்ணியிருப்போம். அதை நாங்கள் எங்களுடைய சேனல்ல போடுவோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவைக்குரிய நம்பரை அவர்களுக்குரிய நம்பர் பொதுவாக நாங்கள் அந்த காணொலியில பதிவேற்றம் செய்யலாம்னு நினைக்கிறேன். எங்களுடைய மொபைல் நம்பர் அதில் வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு மொபைல் நம்பருடைய இலக்கத்தை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம். ப்ரைஸ் வின் பண்ணாக்கள் அந்த இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன மாதிரி அந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுன்ற விவரத்தை வந்து நாங்கள் அதில் தெரிவித்துக் கொள்ளவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காம கிஃப்ட் யாருக்கு விழுகுதோ அவை எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா தான் நாங்கள் யாருக்கு கிஃப்ட் அனுப்பலாம். நான் நினைக்கிறேன் அப்படியே தபால் மூலம் வந்து அனுப்பலாம். தபால் போஸ்ட்ல அனுப்பலாம். 8 பேர் வின் பண்ணுவீங்க. என்ன பையன் 8 கிஃப்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். சரி, நாங்கள் நிறைய ஏரட்டம் போட சரி முடிச்சிடுவோம். என்ன ஓகே, நாங்க இந்த காணொலியை முடிப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணினீங்கடா கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, பாய் பாய் மக்களே, பாய்.